பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். தங்கமணியோட செய்கை சுத்தமாகவே கோமதிக்கு பிடிக்கவே இல்லை. பல முறை அவங்க தன்னுடைய மறைமுகமாக அவங்க சொல்லி பார்க்குறாங்க, அதை செய்யாத இது செய்யாதான்னு சொல்லிவிட்டு. ஆனால் தங்கமணி கேட்குற மாதிரி இல்லை. சரி ஃபைனலாக நினைக்கிறாங்க, இன்னமும் இப்படி விட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னுட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மீனாவும் ராஜின்னு சொல்கிறாங்க, அத்தைங்க பாருங்கள், உங்களுடைய கடைசி அதிகாரத்தை அவங்க எடுக்கிற மாதிரி தெரியுது, இனிமேல் சரி வராதத. நீங்கள் மாமியாராக என்ன செய்யணுமோ அதை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீட்டில் மரியாதை இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். இனிமேல் சமையல் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது கூட அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. முன்னாடி உங்களை சமையல் கட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்களால் சமையல் கட்டுக்கு போக முடியல. ஆனால் சாப்பாடு நீங்கள் என்ன சமைக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டு சமைக்கிறாங்க. இன்னும் வருகின்ற காலங்களில் அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதை தான் நீங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, அது எப்படிடி அப்படி முடிவெடுப்பா, நாலாடி மாமியார் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் மாமியார், உங்கள் சொல்ல அவங்க கேட்டே ஆகணும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இறங்கி செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும், வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவன் என் சொல்ல கேட்கவே மாட்டாளாடி அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இன்னும் தங்கமேல் தலை தூக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ராஜின்னு சொல்லிட்டாங்க, நானும் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் விடவே மாட்டேன் பாரேன், இன்றைக்கி நீங்கள் வரும்போது ஒரு பெரிய சம்பவம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் வேலைக்கு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமேல் சாப்பாடு எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்புறாங்க. அப்போ தங்கமேல்கிட்ட சொல்கிறாங்க, தங்கமேல் இன்றைக்கி நீ சரவணன் மட்டும் சாப்பாடு கொண்டு போ, நீ கடைக்கு கொண்டு போக வேண்டாம், என் வீட்டுக்காருக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அத்தை மாமாவுக்கு பிடிக்காமே என்னை கொண்டு வர சொல்கிறாங்க, அது போக அவங்க மாமாவுக்கு பிடிக்கலன்னா தான் என்னை கொண்டு வர வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை என்கிட்ட அவர் சொல்லிட்டாரு, உங்கள்கிட்ட சொல்ல ஒரு மாதிரி கூச்சப்பட்டு தான் சொல்லலை, நீ கொண்டு போக வேண்டாம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன்னு ஃபோன் அடிச்சிடுறாங்க. மாமா நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மாப்பா என்னம்மா உன்னால் கொண்டு வர முடியலன்னா விட்டுருமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அங்கே தான் கொண்டு வர போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டு வாமா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா அத்தை மாமாவே சாப்பாடு கொண்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிடுறாங்க. இங்கே கோமதிக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கோமதி, இந்த மாதிரி நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், அவன் கேட்க மாட்றா அப்படிங்கிறாங்க. அத்தை இனிமேலாம் பார்த்துட்டே இருக்காதீங்க, இதுக்கு ஒரு குண்டு இல்லைன்னு பாருங்கள், அப்போனா தான் அந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறதே இல்லை. நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கோம், வீட்டில் பெரியவங்க சொல்ல கேட்டு தான் இருக்கணும். என் வீட்டுக்கார காலையிலே எப்படி மாமா கழுவி ஊற்றாரு, கதிரை கழுவி ஊற்றாருன்னு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனாலும் நான் எல்லாருமே பொறுத்து போகிறாங்க. காரணம் அந்த வீட்டில் பெரியவங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறனால எல்லா வகையிலையுமே பொறுத்து போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தங்கமேல் நீங்கள் பேசுகிறத கண்டுக்கிடலை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அத்தை உழைக்கலை, அத்தை கேட்டு இந்த வீட்டில் செய்யணும்னு அவசியம் கிடையாது, மாமாவை மட்டும் கவர் பண்ணால் போதும் அப்படிங்கிற நினப்பில் தான் அந்த தங்கமேல் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அத்தை அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியுதுமா, போகிற போக்க பார்த்தா கடையோட வரவு செலவையும் இந்த கல்லாச்சாவையும் இந்த வீட்டினுடைய பொறுப்பு எல்லாத்தையுமே அவள் கேட்பா போல், அப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைகள்கிட்ட கூட என்னால் தனியாக பேச முடியல, நான் சமைச்சு கொடுக்கும்போது என் பசங்க சாப்பிடும் போது அவன்கிட்ட என்னென்ன நான் பேசணும்னு நினைக்கிறேனோ அவ்வளோத்தையும் பேசுவேன். ஆனால் இன்றைக்குள்ள காலத்தில் தங்கமேலே எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கும்போது எனக்கும் பேச முடியல, நீங்களும் உங்கள் புருஷன்கிட்ட நான் அன்பாக பாசமாக பேசணும் அப்படின்னா கூட அது நடக்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு இவள் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க கோமதி மீனாக்கிட்ட. அத்தை நீங்கள் சொல்கிறது சரிதான், எனக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குத, என் வீட்டுக்காரர் நானும் ஃப்ரீயாகவே பேச முடியலை. அவர் கூட அன்பாக இருக்கிற அந்த காலகட்டம் மதியம் சாப்பிட வரது அந்த நேரம் தான். நானும் சரி சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கும்போது அப்போ தான் பேசுவேன். இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குத, நாங்கள் என்ன வெளியே போகிறோமா வைக்கமா? ராஜுவும் அப்படி தான், ராஜிக்கு நம்ம தான் கல்யாணம் முடிச்சு வச்சோம். அவங்களுக்குள்ள ஒரு அனுசரணை வரணும்னா 2 பேரும் பேசிக்கிட்டா தானே, அதுக்கு வாய்ப்பே இந்த தங்கமேல் கொடுக்க மாட்டுறாங்க. எல்லாருக்கும் தம்பி நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் சின்ன லொல்லையா, அவங்களுக்கு பிடித்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் என் வீட்டுக்காருக்கு தங்கமேல் சாப்பாடு வைக்கிறது ரொம்பவே வெட்கப்படுதாரு, ஒழுங்காகவே சாப்பிட மாட்டுறாரு. இப்போ நம்ம வச்சோன்னா கூட கொஞ்சம் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வைக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் வச்சா அவங்கள அம்மா அப்படிங்கிறதுக்கு போயிடும், அவங்கள பார்த்தா கொஞ்சம் வெட்கப்பட தான் செய்வாங்க. இது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. மீனா புரியலாம் செய்யுது, அவளுக்கு கொஞ்சம் துமுறு, எல்லாமே நம்ம தான் செய்யணும், இந்த வீட்டில் நம்ம வச்சது தான் வருஷம் நினச்சிட்ருக்கா, ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கா, வரட்டும் வீட்டுக்கு இருந்தால் வச்சுருக்கேன், எவ்வளவோ சொல்கிறேன் கேட்கல, ஆட்டோ வர சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. வரட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை சரவணன் கொண்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. உடனே ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சாப்பாடு கொண்டு வரது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. பிடிக்காமையா நான் தினம் கொண்டு வான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா சாப்பாடு கொண்டு வர வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா கொண்டு வரேன்னு வேண்டான்னு சொல்கிறாங்களா, அப்போ வேண்டாம் அப்படிங்கிறாங்க.
ஏங்க உங்களுக்கு இல்லை கடைக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்க. என்னங்க நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, மாமா வந்து சாப்பாடை கொண்டு வான்னு சொல்கிறாங்க, அத்தை வேண்டான்னு சொல்கிறாங்க, நான் யாரை சொல்ல தான் கேட்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அம்மா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அப்பா வேணுங்கிறாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாரு. அப்போ தான் தங்கமயில் நினைக்காங்க, நம்ம வீட்டுக்காரால் ஒரு முடிவுமே எடுக்க முடியல, வைக்க முடியல. நம்ம தான் இன்னும் வந்து இவருக்கு ஏக்குற மாதிரி இருக்கணும். இன்னுமே இவரை சொல்ல கேட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இந்த வீட்டில் வந்து பெரிய ஆளுங்கிறது வந்து நம்ம மாமா தான். அவர் தான் பெரிய அளவில் உழைக்காரு. அவர்கிட்ட தான் லட்சக்கணக்கில் பணமும் இருக்குது, சொத்து எல்லாமே அவர் பேரில் தான் இருக்குது. அதனால் அவரை கவர் பண்ணால் போதும். அத்தை ஒரு டம்மி பீஸு. அத்தையை வந்து கவர் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்னத்தன்னு மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கணும். மாமாவுக்கு என்னது பிடிக்கும் வைக்கும்னு மட்டும் நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்கள் அப்பாவுக்கு என்னதெல்லாம் உணவில் பிடிக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. சரவணன் எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு விளையாட்டு வாக்கில் சொல்லுவார். இதை பூரா மனசில் நோட் பண்ணிக்கிறாங்க. ஓஹோ, இதெல்லாம் பிடிக்குமா, சரி ரைட்டு, இதெல்லாம் செஞ்சு கவர் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலுக்கு அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கடி இருக்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காம்மா அப்படிங்கிறாங்க. சந்தோஷம்டி, அப்படி தாண்டி இருக்கணும், யாரையுமே விட்டுறாத, எல்லாரும் விழுந்து விழுந்து கவனி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன உடனே ஃபோன் வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒருவேளை மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஏங்க நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பார்த்து போயிட்டு வா, ஆட்டோவில் தானே போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கொஞ்சம் தூரம் நடக்கிறேன், பைக் நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் தானே இருக்குது, அப்படியே நான் ஆட்டோ புக் பண்ணி அப்படி போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அவங்க அம்மாட்ட பேசுறதுக்குனால ஃபோனில் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க. சொல்லுடி இண்டி ஃபோனை வச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மாப்பிள்ளை இருந்தால் தான் பேச முடியல, இந்த வீட்டில் எல்லாரையும் கவர் பண்ண தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் எங்கள் அத்தை வந்து கடைக்கு சாப்பாடு கொண்டு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுதாங்க, வைக்காங்க. ஆனால் நான் அதை மீறி கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டி இருக்கணும், மாமியார்லாம் அந்த வீட்டில் டம்மி பீஸ் தான், மாமியார் என்ன உழைக்காச்சு தாங்க உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தாங்க இருக்காங்க. வயசாகி போச்சு, ஒரு இடத்துல மூலையில் இருக்குன்னு சொல்லுற அளவுக்கு நீ வச்சிடணும், அப்படின்னா தான் அந்த வீட்டில் நீ வாழ முடியும், வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இனிமேல் நான் அப்படி தான் செய்ய போகிறேன். அந்த மீனாவும் அந்த ராஜியும் வந்து ரொம்பவே குசு குசுன்னு அத்தைட்ட பேசுகிறாங்க. ஏன் நீ பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அத்தைக்கு என்னை பிடிக்காத மாதிரி தெரியுதுமா, இன்றைக்கி ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறேன், என்னை பாராட்டுறதுக்கும் பரவாயில்ல, ஒரு மாதிரி நடத்துனாங்க. இந்த மாதிரி உன் புருஷனுக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு போய் என் புருஷனுக்குலாம் சாப்பாடு கொண்டு போக தேவையில்லை, என் புருஷனுக்கு நீ சாப்பாடு கொண்டு வரது பிடிக்கல வைக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாமாட்ட கேட்டால் நீ கொண்டு வரதுனால நிறைய வியாபாரம் ஆகுதுமா, வருமானமும் வருது, அது போக எங்களுக்கு அலைச்சலும் கம்மியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அத்தை இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமியாருக்கு பொறாமடி, நீ வந்து அவங்க புருஷன்கிட்ட வந்து நீ நல்ல மாதிரி நடந்துக்கிற, பாண்டியன் வந்து எல்லாமே வரவு செலவு நீ பார்க்க வச்சுருவாரு அப்படின்னு அதுக்கு பயப்படுதுன்னு நினைக்கிறேன். நீ இப்படி தாண்டி பண்ணணும், நீ இப்படி பண்ணால் தான் கல்லாச்சாவி அவங்கள்ட்ட வரும், சும்மா உழைச்சி என்ன செய்ய, அங்கே உள்ள வருமானம் வாங்கிட்ட தந்து வாங்குறது மாதிரி இருக்கணும். நாளைக்கு வந்து நீனும் மாப்பிள்ளையும் செட்டில் ஆகணும் அப்படின்னா அதான் அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். அவங்க தர பணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் பங்கு எடுத்து வச்சுருங்க தனியாக. ஏன்னா உன் புருஷன் உழைக்கிற உழைப்பே உள்ளே தான் போடுதாரு. அப்படி இல்லாத போது வந்து நீங்கள் வந்து சரி வராது அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, அப்படி செஞ்சால் நான் மாட்டிக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் மாட்ட மாட்டேடி, நான் என்ன சொல்கிறேன், அப்படியே இது பண்ணாலும் என் புருஷன் உழைப்பெல்லாம் வந்து கூட்டு குடும்பம் தான் தராங்க, எங்களுக்கு நாளைக்கு எதுவும் வேண்டாமான்னு கேட்டு முடிச்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அம்மா நீ இப்படி ஐடியா சொல்ல போய் தாம்மா நான் என்னால் எல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. தங்கமயில் உனக்கு பல ஐடியா தரேன் பாரு, அந்த ஐடியாவிலே நீ பெரிய ஆளாயிருவ, நீ ஏன் கஷ்டப்படுற, நான் அம்மா இருக்கேன், என்கிட்ட கேட்டு கேட்டு எதனாலும் செய், நீனா அந்த முடிவு எடுத்துடாத, நீனா எதாவது முடிவு எடுத்தால் சொதப்ப தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ சொல்லலை அப்படின்னா நான் வந்து பெரிய அளவில் மாட்டியிருப்பேன், என் படிப்பை வந்து படிக்காமலே நீ படித்தேன்னு சொன்னேன், எனக்கு அப்போ பயமாக இருந்துச்சு, ஆனால் இப்படிலாம் சமாளிக்க முடியும்னு சொல்லி நீ ஐடியா கொடுத்த, அதனால் அந்த டியூஷனே எடுக்க வச்சிட்டேன். இப்போ பாரு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கள் மாமனார் நான் என்ன சொன்னாலும் நம்புவார், அதே மாதிரி என் புருஷன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார், என் மாமியாரை மட்டும் எப்படி கவர் பண்ணணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை தங்கமயில், அங்கே ராஜியும் மீனாவும் தான் அவங்க அத்தைட்ட நல்லா பேசுகிறாங்கங்கிறாங்க. இங்கே அவங்களுக்குள்ளேயே சண்டை இழுத்து விடு, அதுபோக வந்து குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் தானே வந்து உனக்கு கஷ்டமாக இருக்கும், குடும்பத்தில் சங்கடம்னா உனக்கு சந்தோஷமாக வந்துடும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்னத்தையாவது ஒரு சண்டை இழுத்து விடு, அவங்களுக்குள்ளே சண்டையை போட்டு கிடக்கட்டும், நீ ஆனந்தமாக இரு, அதுபோக அதில் நீ வந்து எல்லாரையும் சமரசப்படுத்த மாதிரி ஒரு நல்ல மாதிரி காட்டிக்க, வேறு வழி கிடையாது, அப்படி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இந்த வேலையை நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நடந்து ஃபோன் பேசிட்டே போகிறாங்க. அப்போ கதிர் பைக்கில் போகிறாரு. அண்ணி நடந்து போகிறீங்களா, ஆட்டோ வர சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, வீடு பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
கதிரும் வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் காஃபி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. கதிர் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. தம்பி நான் உங்களுக்கு காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு வந்து கொடுக்காங்க. போதும் நீ அப்படிங்கிறாங்க. உடனே கடையிலேருந்து ஆட்டோவில் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை அப்படிங்கிறாங்க. கதிர் நினைக்கிறாரு அதுக்குள்ளே அண்ணி போய் சொல்லிட்டாங்க, நடந்து தான் வீட்டு வரைக்கும் தான் நம்ம பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே அத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க பாருங்கள் அத்தை அப்படிங்கிறாங்க. ஏன் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை 40 வயசுக்கு மேலே எல்லாருமே வந்து கண்ட நோயெலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படியும் 55 வயசுக்கு மேலே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோய் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து எதையுமே வந்து சாப்பிட்டா ரூமில் இருந்து சொல்லுங்கள். மற்றபடி வெளியெலாம் வந்துட்டு எதுவும் சொல்ல வேண்டாம், வைக்க வேண்டாம். அதுபோக வீட்டுக்கு வெளியெலாம் கண்ட நோய் தொற்றுலாம் வருது. அதனால் நீங்கள் ரூம்லேயே இருக்க பாருங்க அத்தை அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு அப்போ தான் ரொம்ப கோபம் வருது. என்னை வந்து ஒரு மாதிரி முடக்குன்னு நினைக்காலைவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் உட்காந்துருக்காங்க. இவர் கதிர் சரி காலேஜ் போய்ட்டு வந்துட்டோம், இன்னும் வந்துட்டு நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. ராஜியும் வந்துடுறாங்க. ராஜி வந்து ட்ரெஸ் மாற்றிட்டுருக்காங்க. தற்செயலாக எந்திரிச்சிடுறாரு கதிர். ராஜி அரைகுறையாக ட்ரெஸ்ஸில் நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கதிருக்கு ரொம்பவே வெக்கமாயிருது. நீ ட்ரெஸ் மாற்றும் போது நீ எழுப்பி விட்டு போக சொல்ல மாட்டியோ அப்படிங்கிறாங்க. நீ என் புருஷன் தானே, என் புருஷன் முன்னாடி தானே ட்ரெஸ் மாற்றினேன், என் முன்னாடி மாற்றக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, நான் திடீர்னு எந்திரிச்சா என்ன ஆகும்னு நீ நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி வந்து புருஷன் பார்த்தா என்ன தப்பு அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே கதிருக்கு ரொம்பவே வெக்கமாயிருது. எந்திரிச்சு ரூம் போட்டு உள்ளே போயிடுறாங்க. உனக்கு நேரம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து கேட்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கேருந்து ஃபோன் வந்துடுது. என்ன தம்பி சாப்பாடு டெலிவரி பண்ண வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்துகிட்டு இருக்காரு. உடனே சரி நம்மளால் தான் நைட்டு போல, சரி பார்த்து போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. கதிர் சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் டீ குடிச்சிட்டேன், நைட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், நான் வரேன் மாட்டேன் இன்றைக்கி நைட்டு, நீ எனக்காக முடிச்சிட்ருக்காத, வீட்டில் சொல்லிடு. ஒருவேளை நான் வரலைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஏதாவது சவுண்ட் விட்டுட்ருப்பார், அப்படி சவுண்ட் விடுற மாதிரி இருக்கக்கூடாது, நீ சாப்பிடும் போதே சொல்லிடு பொதுவாகவே, இல்லை எங்கள் அம்மாட்ட சொல்லிடு, நான் அந்த மாதிரி நைட்டு வரமாட்டேன், நைட்டு நேரம் ஆயிரும், ஏன்னா அங்கே வந்து டெலிவரி முடிச்சுட்டு அங்கே ஓனருக்கு பிறந்தநாள் போல் அது பார்ட்டி இருக்கும், அங்கேயே தங்குறதுக்கு இடம் இருக்குது, அங்கே தங்கிடுவேன், காலையில் 6 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிங்க எங்கே போனாலும் கவனமாக போங்க, கவனமாக வாங்க அப்படிங்கிறாங்க. சரி ராஜி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோமதி ரொம்பவே ஏக்கமாக பார்க்குறாங்க. என் பையன் முன்னாடி எங்கே போனாலும் என்கிட்ட போய்ட்டு வரேன்னு சொல்லுவான், இப்போ சொல்லாமே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங் இருக்காங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என் பையனுக்கு நான் வந்து துரோகம் பண்ணுறேன்டி அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு நல்லா செய்ததாக நினச்சிட்டு என் பையனுக்கு நான் வந்து அநீதியில் இஷ்டம் என்னமோ தெரில, அவன் என்கிட்ட பேசவே மாட்றான் அப்படிங்கிறாங்க. அத்தை இதுக்கு காரணம் நான் தான் மன்னிப்பு கேட்கணும், ஒரு தாயும் பிள்ளையும் பிரிச்சுட்டு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீனும் எனக்கு பிள்ளை மாதிரி தானே, என்ன இப்போ நீனும் ராஜியும் வந்து லவ் மேரேஜ் பண்ணி இங்கே வந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண தங்கமயிலோட நீங்கள் எவ்வளவோ வசதி தான், என் சொல்ல கேட்டுட்டு தான் இருக்கீங்க, நான் சொல்ல ஒரு கோட்டை கூட நீங்கள் தாண்டி மிதிக்க மாட்டேங்கிங்க, இப்பேற்பட்ட மருமகமார் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா வந்துடுறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. நீனும் வந்துட்டியா மீனா, வா காஃபி போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அந்த கிச்சன் பக்கத்தில் தான் நம்மளுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த தூங்கமையில் தான் நாங்கள் நிற்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நம்ம 3 பேத்துக்கும் காஃபி கொண்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்கா 3 காஃபி ஆர்டர் அப்படிங்கிறாங்க. கொண்டாட ராஜி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு கொடுக்காங்க. உடனே பேக்கையே கலத்தாமல் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் தங்கமயில் வராங்க. மீனா இப்படிலாம் செய்யக்கூடாது, நீ வெளிலேருந்து வந்த அப்படின்னா கை காலெல்லாம் கழுவிட்டு முகம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இது வரைக்கும் இந்த வீட்டில் அப்படி நடக்கலை, என்ன இனிமேல் வந்து அதை மாற்ற நினைக்காத, அந்த பிள்ளை வேலைக்கு போய்ட்டு வந்திருக்கு, காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பையன் கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து வரட்டுமே, இது என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை வெளியே இருந்து வரும்போது 1000 கிருமிகள் வரும், 1000 நோய் தொற்று வரும், அதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, வீட்டில் இருக்கணும் நல்லது கிடையாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாண்டியன் வந்துடுறாங்க. தங்கமயில் ஆஹா என்ன அறிவு, தங்கமயில் ரொம்ப பொறுப்பாக இருக்கம்மா, இப்படி தான் இருக்கணும், வீட்டு மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கம்மா, இப்பேற்பட்ட மருமகன் கிடைக்க நான் கொடுத்தா வச்சுருக்கணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே நேராக கோமதி இது பாண்டியன்ட்டு போகிறாங்க. ஏங்க என்னத்தை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. பாத்தியா கோமதி, அந்த பிள்ளை வந்து எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கு, எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கு, அதனால் அந்த பிள்ளைக்கு வந்து அவ்வளோ அம்புட்டு அறிவு இருக்குது, சரியா, அம்புட்டு அறிவு இருக்க போய் தான் வந்து இதெல்லாம் சொல்லுது, நம்மளுக்கு தெரியுமா, இல்லை மற்ற யாருன்னு அதை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மீனா பைய உழம்புறாங்க. இது எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொன்னால் வந்து நீங்கள் கேட்பீங்களா மாமா,
உங்களுக்கு சொல்ல வேண்டிய உங்கள் தங்கமயில் மருமக சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க. என்னக்கா இப்படி கவர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அங்கே நடிப்பு ஓவராக தான் இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. மாமா அந்த காஃபி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா நான் காஃபி கேட்கலையம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க, பெரியவங்க கேட்காட்டிலும் கூட நம்ம வந்து நீர் ஆகாரம் வீட்டுக்கு வந்தாலும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் தண்ணி தரலான்னு நினச்சேன், நீங்கள் வந்து வெளிலேருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் சூடாக ஏதாவது ஆகாரம் கொடுத்தா அது வந்து உடம்புக்கு நல்லா இருக்கணுமாம்மா, அந்த சளியும் இறங்குன மாதிரி இருக்கும், அது போக ஒரு உற்சாகமாகவும் இருக்கலாமாம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறாங்க. அப்பா மிக பிரமாண்டமாக இருக்குது தங்கமயில் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஏங்க நான் ஒரு நாள் உங்களுக்கு காஃபி போட்டு தந்தது இல்லையா, டீ போட்டு தந்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. கோமதி நீ இத்தனை வருஷமாக டீ போட்டு தந்துருக்கு, ஆனால் நல்லா இருக்கான்னு கேட்டால் தங்கமயில் டீ தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பி போகிறாரு. நீங்கள் கோமதி ரொம்பவே கடுப்பில் ஹாலில் உட்காருறாங்க. இங்கே தங்கமயில் சிரிச்சுக்கிட்டே பெட்ரூம் பார்த்து போகிறாங்க. ராஜுவும் மீனாவும் வடக்கையும் தெற்கையும் உட்காருதாங்க. அத்தை என்னமோ பெருசாக சொன்னீங்க, இப்போ வரதுக்குள்ளே பெரிய சம்பவம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலையில் வீரவசனம்லாம் பேசுனீங்க. நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு பயங்கரமாக பில்டப்பாக எடுத்துலாம் கொடுத்தோம். இப்போ என்னன்னா மறுபடியும் காமெடி பீஸ் மாதிரி உட்காந்துருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. அந்த தங்கமயில் தான் நீ காமெடி பண்ணிட்டாலடி, நான் சாப்பாடு கொண்டு போகாதான்னு சொல்கிறேன், அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கொண்டு வரணுமாம்மா வேண்டாமா மாமான்னு கேட்குறா. அவரும் கொண்டு வாம்மாங்கிறாரு, இவளும் கொண்டு போகிறா. கடைசியில் எனக்கு தான் அந்த வீட்டில் மரியாதை இல்லாமல் போச்சு. நாளை பின்ன நீங்களும் இந்த மாதிரி ஆயிடுவீங்களாடி, என்னை மதிக்காமல் போயிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் என்றைக்குமே உங்களை விட்டு மாற மாட்டோம். என்ன மாமா கழுவி ஊற்றும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி கோபமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் உங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது, நீங்கள் தங்கமான அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை முத்துறாங்க. ராஜ் சொல்கிறாங்க, ஆமாத்தை உங்கள் மேலே என்ன குறை சொல்லுங்கள், இப்படி ஒரு அத்தை கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், எங்களுக்கு தாய் இல்லையே அப்படிங்கிற ஒரு குறையும் நீங்கள் தான் நீக்குறீங்க. நாங்கள் தோண்டு நிற்கும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறீங்க, அதுபோக எங்களை யாராவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்கிறீங்க. இதுக்கு மேலே என்னத்த வேணும்? எங்கள் புருஷன் மாதிரியே நாளைக்கு வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டால் கூட நீங்கள் எங்கள் சைட்லேருந்து நியாயம் பேசுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. எனக்கும் தாங்க்கா அப்படிங்கிறாங்க. ராஜி நீங்கள் 2 பேரும் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. மீனாவது விரும்பி வந்தா, நீ விரும்பாமல் இந்த வாழ்க்கையில் உள்ளே வந்த, ஆனால் உனக்கும் இந்த வாழ்க்கை அமைஞ்சிக்கிட்டு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதிர் என்கிட்ட பேசாட்ட கூட உங்ககிட்ட பேசிட்டாம்ல அப்படிங்கிறாங்க. என் புருஷன்ல அதனால் என்கிட்ட பேசத்தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிட்டு ராஜி, அதே மாதிரி குறைய வாழ்க்கையும் கவர் பண்ணி தாம்பத்திய வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கும் சீக்கிரம் வாரிசு வரணும் அப்படிங்கிறாங்க. மீனா உனக்கும் சேர்த்தான், இந்த வீட்டில் வேணால் தங்கமயில் வந்து பெரிய சீனியராக இருக்கலாம், ஆனால் மீனாவும் ராஜியும் சீக்கிரம் குழந்தை பற்றி என்கிட்ட கொடுத்தா அதுதானே பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கோமதி இதை கேட்ட மீனா சொல்கிறாங்க, தங்கமயில் வேணால் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அத்தை, சரவணமாமா ரொம்ப தங்கமானவங்க, அவங்களுக்கு முதல்ல குழந்தை வந்துச்சுன்னா மூத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அப்படி வரிசையாக எங்கள் வீட்டுக்காரிலேருந்து எப்படி அண்ணன் தம்பியாக ஏணிப்பிடிமாக இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கும் பிள்ளையும் வரிசையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே இருங்கடி, ஒற்றுமையாக இருங்க, என் பையங்க ஒற்றுமையாக இருக்காங்க, அதே ஒற்றுமையை நீங்களும் கொண்டு போங்கடி அப்படிங்கிறாங்க. அத்தை காரணம் ஒன்று எங்களால், என்னாலேயோ ராஜாலேயோ எந்த பிரச்சனையும் வராது, என்ன ராஜி சொல்கிறது எப்படி அப்படிங்கிறாங்க. ஆமாத்த நான்லாம் என்ன நிலைமையில் இருந்தேன், எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு 100% தெரியும். நீங்களோ மாமாவோ கதிரோ என்ன பேசணும் இந்த வீட்டு விட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, என்ன கஷ்டம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், நம்ம 3 பேருக்கும் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட எனக்கே வாழ்க்கை கொடுத்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா நான் இந்த பூமியிலே இருந்துருக்க மாட்டேன், அதுதானே உண்மை. எனக்கு மறு வாழ்க்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்து நான் உங்களுக்கு எதிராகவோ இந்த குடும்பத்துக்கு எதிராக இப்படித்தான் இருப்பேன். உங்கள் பையன் கதிர் கூட உங்கள் மேலே அதிகம் பாசம் வச்சுருக்காரு, அதனால தான் நீங்கள் சொன்னோன்னா அவர் தாலி கட்டினார். ஆனால் வந்து என் வாழ்க்கை இந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிக்க வச்சேம்மாங்க, இந்த கோவத்தில் தான் வந்து உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கார், மற்றபடி ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு, மாமாவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு, ஆனால் மனசுக்குள்ளே வந்து மாமாவை எதிர்த்து பேசின மாதிரியே பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தாண்டி அவரும் சின்ன வயசில் எதனாலும் பொசுக்குன்னு பேசுவார், அதே குணம் தான் அவனுக்கு இருக்குது. ஆனால் அவர் மனசுக்குள்ளே வந்து கதிரை வந்து நல்லா வச்சுருப்பார், வெளியே சொல்லிக்க மாட்டார். செந்தில் ஏசுவார், எல்லோரையும் ஏசுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு என் பையங்க மாதிரி ஆள் உண்டுமா, என் உழப்பு மாதிரி உண்டுமாம்பார். இப்படியும் பேசுவார், அப்படியும் பேசுவார். இந்த மனுஷன் கூட இவ்வளோ காலம் குப்பை கொட்டிட்டேன், ப்ரெஷர் ஓவராக இருக்குது, ப்ரெஷர் மாத்திரை போடுங்கன்னா கேட்கவே மாட்டேங்காரு. நான் நார்மலாக தானே இருக்கேன், வைக்கேன்ட்டு கிடப்பார், எப்பவும் கத்திட்டு கிடப்பார். பார்ட்டிக்கு வந்து என் ஆளுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் பார்ட்டி தான், நீங்கள் எதுவும் நினைக்காதாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் ஒன்றுமே நினைக்கல,
நீங்கள் தான் வந்து அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடி வேலை பார்க்குறதுன்னு தெரியலடி அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் சாயந்தரம் வந்து சமையல் எதுவும் பண்ணாமல் ரூமில் தூங்கிட்டே இருக்காங்க. அப்போ கோமதி சமையல் எல்லோரும் பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் ரூமில் இருந்துடுறாங்க. எல்லோரும் நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே பாண்டியன் கேட்குறாங்க, என்ன கோமதி நைட்டு சாப்பாடு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் தங்கமயில் மருமக தான் வந்து ரெடி பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. எங்கெங்க கிச்சனுக்கே நீ வரக்கூடாதுங்கிறா, நான் என்னத்தை கேட்க முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே சமையல் கிட்ட போய் பார்க்குறாங்க, ஒன்றுமே சமைச்சு வைக்கல. உடனே ஒன்றுமே சமைக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுன்ட்டு போகிறாங்க. அங்கே ரொம்பவே காய்ச்சலில் படுத்து கிடக்காங்க. தங்கமயிலுக்கு காய்ச்சடிக்கு அவள் சமைக்கலைங்க அப்படிங்கிறாங்க. கோமதி வீட்டில் தானே இருக்கேன், என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா, மற்ற 2 மருமக்கமார்ட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், இந்த பிள்ளை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் தங்கமயில் எந்திங்க ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடிக்கார் பாண்டியன். சரவணா சீக்கிரம் வா, வந்து உன் வீட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போ அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, தங்கமயில் வந்து ஓடி ஆடி வேலை பார்த்துட்ருக்கா, ரெஸ்ட்டே எடுக்கலைன்னா காய்ச்சல் வரும்னா அந்த அலுப்பு காய்ச்சல் தான், என் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய்ட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. வந்து தங்கமயிலை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்றாங்க. உடனே சரிங்க போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் முடிச்சுட்டே இருக்கார். என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே பர்ஸை பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்குறாரு. பைசா வந்து 0 தான் இருக்குது, ₹1 கூட இல்லை. அப்போ முழிச்சிட்ருக்காரு. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மயில், கையில் 5 பைசா காசு இல்லை, அப்பாட்ட தான் வாங்கணும், அப்பா வேறு டவார்னு வெளியே போயிட்டாங்க, அதான் என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிறாங்க. சரிடா கூட்டி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி நான் காசு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பீரோவில் போய் பணம் எடுக்கிறாங்க. என்னடா 1000 இருக்குது தங்கமயில், என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. தங்கமயில் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. நேராக அவங்களும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. தங்கமயில் அம்மாவும் அப்பாவும். மாப்பிள்ளை தங்கமயிலுக்கு என்ன செய்யுது, அப்படி செய்யுது இப்படி செய்யுதுன்னு கேட்காங்க. இன்னும் ஒன்றும் செய்யலை, அவளுக்கு வந்து அசதி தான் அப்படிங்கிறாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சேன், அப்படி தான் மாப்பிள்ளை. என் பொண்ணை பார்த்தீங்களா, எல்லாம் உங்கள் குடும்பத்துக்காக தானே கஷ்டப்படுறா, நீங்கள் கொஞ்சமாவது என் பொண்ணை நினைக்கிங்களா வைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. நான் என் பொண்டாட்டி நினைக்காம எப்படி தான் இருப்பேன், எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மருமகனே, நீங்கள் வேலை செஞ்சு காசெல்லாம் கொண்டு வீட்டில் கொடுக்குறீங்க, நடந்ததெல்லாம் தங்கமயில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், கொடுக்குறீங்க, உங்கள் கையில் 5 ரூபா காசு இல்லை. இப்போ உங்கள் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இப்போ ஒரு ஊசி போடணும், மருந்துக்கு வேணும், அதுக்கு வேணும்னா கூட உங்கள் வீட்டில் கை நீட்டி தான் நிற்கிங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது மருமகனே. மூத்த மருமகா என் பொண்ணு தான், அந்த வீட்டில் உறவு செலவு பார்க்கணும். அதுபோக நீங்கள் உழைக்கிறத உங்கள் கையில் வைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் மூத்த பையனாக நீங்களும் இருக்க முடியும், மூத்த மருமகளாக என் மகளும் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து மற்ற குடும்பத்துக்கு சரியாக வரும், எங்கள் குடும்பத்துக்கு சரியாக வராது. எங்கள் குடும்பத்தில் எப்போவுமே வரவு செலவு எங்கள் அப்பா தான் பார்ப்பாங்க. அதுபோக வந்து எங்கள் அம்மா வந்து பீரோ சாவி வச்சுருப்பாங்க, கணக்கு வழக்கெல்லாம் என் தங்கச்சி அரசி தான் பார்ப்பாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் நடைமுறை, அது யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. மருமகனே நீங்கள் மாற்றி ஆகணும், நீங்கள் தான் அந்த வீட்டினுடைய மூத்த பையன், நீங்கள் வச்சது தான் வரிசை, உங்களுக்கு இல்லை தான் தம்பி, நீங்கள் சொன்னால் அவங்க கேட்டு தானே ஆகணும், அதெல்லாம் விடாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க மருமகனே அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க போகிற பக்கம் பார்த்தா குடும்பத்தில் சண்டையில் தொட்டு போவாங்க போலக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் முடிக்காரு. இல்லை எங்கள் வீட்டு கதையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. மருமகனே உங்கள் வீட்டு கதை மட்டும் இல்லை, இப்போ என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டி வர்றதுக்கு உங்கள் அம்மா காசு தரலை, உங்கள் அம்மா சப்போஸ் வெளில போயிட்டாங்கனாக்கா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறதுக்கு காசு இருக்காது. அப்போ என் பொண்ணோட நிலைமை நினச்சி பாருங்கள். எங்கள் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டு அப்படின்னா எங்களுக்கு இவ்வளோ வசதி இருக்கிறதுக்கும் எங்களுக்கு 2 பொண்ணு தான், அது மூத்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகிட்டுன்னா நாங்கள் என்ன செய்கிறது, எங்கள் சொத்தில் வந்து சரிபாதி அவளுக்கு தான், இவ்வளோ வசதியாக இருந்தாலும் கூட புருஷன் காசு தான் அவளுக்கு பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக படம் போடுதாங்க. எங்கள் சரவணனுக்கு பயங்கரமாகிறது. இந்த மாதத்துலேருந்து வேலை செஞ்ச சம்பளத்தை நம்ம கொடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. அப்போ போகும்போதே தங்கமயில் சொல்லுதாங்க, தங்கமயில் என்ன தப்பு நினச்சிக்காத, நான் இவ்வளோ காலமும் வேலை செஞ்ச கூலியை போகாமல் எங்கள் அப்பாட்ட தான் கொடுத்தேன், ஆனால் இன்னுமே கொடுக்க மாட்டேன், வேலை செஞ்ச சம்பளத்தை கொண்டு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. அப்போ தான் தங்கமயில் நினைக்கிறாங்க, இப்போ தான் அவர் கரெக்டாக வந்திருக்காங்க, அம்மா சொன்ன மாதிரி வீட்டில் சண்டை எடுத்து விடுறதுக்கு இது ரொம்ப காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே பாண்டியன் கேட்குறாரு, தங்கமயிலுக்கு என்னடா ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம் அப்படி இப்படின்னு விட்டுறாங்க. உடனே
கோமதி காசு எட்டுவா அப்படிங்கிறாங்க. காசு எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு 1000 கம்மியாக இருக்குது. என்ன தந்த காசில் 1000 கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரவணன்ட்ட 1000 ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, அதுக்கு போயிட்டு வரலாம்ல, வீண் செலவு தானே அப்படின்ட்டு இருக்காங்க. தங்கமயிலுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. பணம் இவ்வளோ பணம் இருக்குது, 1000 செலவு பண்ணதுக்கு ரூபா கேள்வி கேட்காரு. இனிமேல் இந்த வீடை வந்து பழைய மாதிரி சுமூகமாக போக வச்சா சரியே வராது. ஒருத்தருக்கு சண்டை இழுத்துக்கிட்டு வடக்கு இந்த கீமா முகத்தை நிற்க வச்சு அதை மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு நிலை வரும். அது வரைக்கும் வந்து நிலையே வராது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மாமா நான் எல்லார்ட்டையும் பேசணும் அப்படிங்கிறாங்க. உன்னை என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. எல்லார்ட்டையும் பேசணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரையும் வர சொல்லுவாங்க. எல்லோரும் வராங்க. ஆமாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. மீனா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. என் வீட்டுக்காரர் ஒரு இடத்துல தனியாரில் வேலை பார்க்காரு. ஏன்னா என் வீட்டுக்காரர் உழைக்கிற உழைப்பை வந்து நீங்கள் வாங்கி வச்சு வீட்டுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆனால் மீனா கவர்மெண்ட்டில் நல்லா சம்பளம் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்கு கொடுக்குறதோ வைக்கிறதோ இல்லை. ஆனால் அவங்க தனியாக ஒதுக்குறாங்க. செந்தில் தம்பியும் அவங்களுக்கும் எதிர்காலத்துக்கு ஒதுக்குறாங்க. நானும் என் வீட்டுக்காரரும் இந்த வீட்டில் இருக்கோம். என் வீட்டுக்காரர் உழைச்சது பூரா இந்த வீட்டுக்கு ஏற்றம் கொடுத்துருக்காரு. அதை வச்சு நீங்கள் மளிகை சாமான் வாங்கி போட வைக்க, கடையை டெவலப் பண்ணிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எங்கள் எதிர்காலம் என்ன ஆகும்? இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, 1000 காசு வாங்கிறதுக்கு அத்தைட்ட வந்து நின்று அப்படி லைனில் நின்று வாங்கின மாதிரி வாங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமயில் இப்படி பேசுகிறேன், லைனில் நின்று வாங்கினியா? நான் தானே எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, எங்ககிட்ட காசு இருந்தால் உங்கள்கிட்ட எதுக்கு கேட்கணும்? என் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட வந்து கை நீட்டிகிட்டு இருக்காரு, வச்சுக்கிட்டு இருக்காரு. கதிர் வந்து 6000 7,000 உழைக்காமனா அது அவன் தலை விதி. என் வீட்டுக்காரர் சம்பளம் இன்றைக்கி எவ்வளோ எடுக்காரு? நிறைய தானே எடுக்காரு. செந்தில் வந்து வேலை இல்லாத சம்பளம் இல்லாத வேலைக்காரனா கடையில் வேலை பார்க்காரு. பழனி சித்தப்பாவும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறது, நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுனா என் வீட்டுக்காரர் தான். இன்னும் சம்பளத்தெல்லாம் வந்து அவர் தரமாட்டார். மீனாக வந்து வீட்டில் கொடுத்தா நாங்கள் கொடுப்போம், இல்லைனா கொடுக்க மாட்டோம் தான் அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமயில் இப்படி பேசுகிற, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு இப்போ எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த குடும்பத்தை வந்து நல்லா இழுத்து கொண்டு வரணும், இந்த குடும்பத்தை நல்ல நிலைமையை கொண்டு வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து போகிற பக்கம் பார்த்தா இன்னும் அப்படி இருக்க மாட்டேங்க போல். நான் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல முறை நெருக்கடி கொடுத்தீங்க. இனியை வந்து கடைக்கு சாப்பாடு கூட கொண்டு போகக்கூடாது, மாமாட்ட நான் நல்ல பேர் வாங்கிடக்கூடாது, வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பாடு நீ கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து நெருக்கடி பண்ணி இது பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. குமுதி, தங்கமயில் என்ன சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்க மாட்டல, அதான் சொன்னேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன கேட்காம நீ எப்படி குமுதி நீ சொல்லுவேன்? நான் தான் சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, நீ வந்து சாப்பாடு கொண்டு வர வேண்டாம்னா என்ன கதை? எங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடாது, எங்களுக்கு வந்து வருமானம் அதிகம் வரக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். அந்த வீட்டுக்காக தானே உழைச்சிட்ருக்கு, தனிநபருக்காக உழைச்சிட்ருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் நல்லதுக்கு காலம் கிடையாது, உங்களுக்கு பார்த்து செய்கிறதே அத்தைக்கு பிடிக்கல. அதுபோக ராஜுவும் மீனாவும் வந்து ஒன்றா வந்து அத்தையை தூண்டி விடுதாங்க. அத்தை வந்து இப்படி கேட்டுட்ருக்காங்க. ஒரே வீட்டில் இவ்வளோ பேர் இருந்தால் இப்படி தான் இருக்குமாம்மா. தனி கொடுத்தோன்னு ஒவ்வொருத்தராக போயிட்டா ஒரு பிரச்சனை இருக்காது. பேசாமல் நானும் என் புருஷனும் வேணால் நாங்கள் டவுனுக்கு வேணால் கொடுத்துன்னு போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. ராஜி, உன் புருஷன் 6000 உழைக்காரு, உங்கள் தகுதிக்கு 2000 1500 மாதிரி நீ ஒரு வாடகைக்கு போயிரு. மீனா, நீ நல்லா தானே உழைக்கிற, நீ வந்து தனியாக வந்து போயிரு. செந்தில் மாமாவுக்கு நீ செந்தில் தம்பிக்கு நீ கடை வச்சு கொடுத்தாலும் சரி தான், இல்லை வேறு இடத்துல வேலை சேர்த்து விட்டாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க. இங்கே சரியான கோபமாக இருக்குது பாண்டியனுக்கு. இந்த தங்கமயில் உள்ள விழுந்து இவ்வளோ வேலை செஞ்சால் இப்படி என்ன வீட்டை பிரிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தங்கமயில் ஒரு அளவுக்கு மேலே பேசாத. அப்புறம் எனக்கு சரியான கோவம் வந்து, டேய் சரவணா, என்னடா நீ நின்று பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. எப்பா, அவள் சொல்கிறது என்ன தப்பு இருக்குப்பா? என் கையில் 5 ரூபா காசு இல்லை, 10 ரூபா காசுக்கு நான் வந்து அம்மாக்கிட்ட கை கட்டினுக்கேன். என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆகிட்டுனா நான் தானேப்பா பொறுப்பு, நான் தானேப்பா அவளை இழந்து நிற்பேன், அவளைன்னா என்னால் வாழ முடியுமாப்பா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. டேய், உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி உனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும், இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பேசுறியடா அப்படிங்கிறாங்க. எப்பா, இப்போ என் பொண்டாட்டி தான்ப்பா முக்கியம், இனிமேல் நான் வேலை செஞ்சு சம்பளத்தை அவட்ட கொண்டு கொடுப்பேன். என்ன அப்படி நான் கொடுக்குறது பிடிக்கல அப்படின்னா நாங்கள் தனி கொடுத்து நம்ம போயிடுறோம் என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, தங்கமயில், நான் எதையுமே விசாரிக்காமல் கூட்டு குடும்பத்தில் நீ வாழ்வுன்னு சொல்ல ஒரே காரணத்துக்காக நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். எங்கள் வீட்டில் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி பொண்ணை வந்து டபார்னு முடிக்கப்பா, அந்த வீடு என்ன அமைப்பில் இருக்குதுன்னு தெரியல, நீ விசாரித்து கேட்டாப்பா, நாளைக்கு ஒரு மேண்டு பள்ளம்னா ரொம்ப கஷ்டம்பா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் வீட்டுக்காரி கூட எங்கே விசாரிச்சு செய்யணும்னு சொல்லியிருக்கான். ஆனால் நான் பார்த்த உடனே சரி ரைட்டு, இந்த பொண்ணு இத்தனை வயசில் கல்யாணம் முடிக்காமல் இருக்குது, கல்யாணம் முடிக்காமல் இருக்குதுனாலே அந்த பிள்ளை வந்து குடும்பத்தை மேலே அக்கறையாக இருக்க பிள்ளை தான் இருக்கும், இவ்வளோ காலம் காத்துட்ருக்கும், காத்திருந்தவனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் உன்னை எந்த வகையிலும் விசாரிக்காமல் கட்டணுமா. ஆனால் மூத்த மருமகளாக நீ இந்த வீட்டை பிரிக்கணும்னு பேசுகிறம்மா,
இது நல்லது இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு வந்து வீட்டில் இருக்கணும், எல்லாருக்கும் போல செய்யணும்னு நினைக்கிறேன். நான் தானே இந்த வீட்டை மூத்த மருமக, வர சொல்ல நான் தானே பார்க்கணும். வயசான காலத்தில் அத்தையை பார்க்க வச்சுட்ருக்கீங்க. அது போக வந்துட்டு இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்குது? எதுனாலும் அத்தை வந்து பேசுகிறது வந்து ராஜியும் மீனா தானே பேசுகிறாங்க. கூப்பிட்டா கூட ஏ மீனா, ஏ ராஜின்னு தான் கூப்பிடுவாங்க. என்னை வந்து கூப்பிடவே மாட்டாங்க. நான் தான் வேறு வழியே இல்லாமல் போய் எது வேணுமா அத்தை, வேணுமா அத்தைன்னு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் நினைக்கல தங்கமேலு. எனக்கு வந்து அவங்க முன்கூட்டியே வந்ததுனால நல்லா பேசுகிறேன். உன்ட்ட அந்தளவுக்கு பேசலை. நீ எப்போவுமே வேலையாக பரபரப்பாக இருப்ப. அப்படி இருக்கும்போது உன்ட்ட என்னத்த பேசுன்னு சொல்லி தான் போயிருக்கணும் தவிர்த்து மற்றபடி உன்ட்ட பேசக்கூடாதுலாம் கிடையாதும்மா. ஆனால் நீ என் பசங்களை வந்து பிரிக்கணும்னு நினைக்கியம்மா. உனக்கு எந்த விதத்துலையுமா நியாயம்? என் புருஷன் ஒத்த கத்தி ஆள். அவருக்கு நான் வாக்கப்பட்டு எனக்கு 3 பையங்க, 2 பொட்டை பிள்ளைகள். இன்றைக்கி வரைக்கும் என் தம்பியும் என் பிள்ளை மாதிரி தான். இவ்வளோ பேரையும் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கோம். நீ வந்து இப்போ வந்தவா நீ எல்லோரும் தனி கொடுத்தனும் போகணுன்னு சொல்கிற. அதுபோக நீ போகிறேன்னு சொன்னாலும் பரவாயில்லை, நல்லா இருக்க ராஜியும் மீனாவையும் தனி கொடுத்தனும் போங்க அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா கொடுக்குற. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? நீ தானம்மா சொல்லுவ கூட்டு குடும்பமாக இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா அப்படி வளர்க்கல இப்படி வளர்க்கலம்ப, இப்போ வந்தது வராமல் எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் வந்து நல்லவளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்க விட போகிறது இல்லை, தெரிஞ்சு போச்சு. நான் சாதாரணமாக கடைக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கதே நீங்கள் வந்து பொடி வச்சு பேசுகிறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்லிட்டாங்க, என்ன தங்கமேல் பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் பேசக்கூடாதுன்னு பொறுத்து போகிறேன். ஒரு லெவலுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. மாமா மன்னிச்சிருங்க, அத்தை என்ன மன்னிச்சிருங்க. நாங்கள் தனி கொடுத்துன போகணுன்னு அவன்கிட்ட சொன்னோம்மா, எங்களுக்கு போனால் எங்களுக்கு தெரியும் சரியா. நான் வேலை செஞ்ச சம்பளத்தை வந்து மாமாட்ட கொடுக்கணுன்னு தான் சொன்னேன். மாமா தான் வேண்டான்னு சொன்னாங்க சரியா. மாமா வந்து இன்னொரு வீட்டில் உள்ள வந்த பிள்ளைய வருமானத்தை வாங்கி அப்படி சாப்பிட்ற அளவுக்கு மாமாவும் குறைஞ்ச ஆள் இல்லை. எங்கள் வீட்டில் உள்ள ஆளுகள் அப்படி கிடையாது சரியா. இன்றைக்கி வரைக்கும் மாமா எவ்வளோ சம்பளம், எவ்வளோமா, என்ன ஏதுன்னு கேட்டதும் இல்லை, வச்சதும் இல்லை. உங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் இந்த வீட்டில் வந்து மருமகளாக வந்துட்டோம். ஆனாலும் உங்களை வந்து அக்கான்னு மரியாதை தான் கூப்பிடுதோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த குடும்பத்தை பிரிக்கணும், நாங்கள் வந்து அத்தைக்கிட்ட அந்யோன்யமாக இருக்குது உங்களுக்கு பிடிக்காம தனி கொடுத்தனம் போ, அதை செய்ய இதை செய்யன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நல்லது கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் எங்கள் வீட்டில் அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்தாங்கன்னு பில்டப் பண்ணுவீங்களா? இப்படி பில்டப் பண்ணுறவங்க யாருமே இதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜுன்னு சொல்கிறாங்க, தங்கமேலக்கா, உங்களுக்கு தனி கொடுத்தனம் போகணுன்னா நீங்கள் வந்து பெரியவங்ககிட்ட பேசணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நாங்கள் தனி கொடுத்தனம் போகணுக்கு என்ன அவசியம் இருக்குது? நாங்கள் வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கணும், எல்லோரும் வேணுங்கிறதுக்காக தான் ஒரு குடும்பத்தில் இருக்கோம் சரிங்களா. என்றைக்குமே நீங்கள் சொல்கிற முடிவை நாங்கள் எடுக்க மாட்டோம். பெரியவங்க வந்து என்னத்தையும் அவங்க கோவத்தில் பேசுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லி கடந்து போவாங்க. என்னை பற்றி தகப்பன் கூட வந்து என்னை வந்து செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னை கெட்டினவராக இருக்கட்டும், என் புருஷனோட அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இன்றைக்கி வரைக்கும் என்னை வந்து ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அப்படி எதுவும் சொன்னால் கூட சாரிம்மான்ட்டு போவார் மாமா கூட. எத்தனை இடத்துல எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. மீனா அன்னைக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட மாமாவும் அத்தையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. நாங்களும் நிற்போம். நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதாங்க அக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் இப்போ தான் சுதாரிக்கிறாங்க. ஆஹா, நம்ம எதையாவது உசுப்பு கிளப்பி அவங்களுக்குள்ளே என்னத்தையாவது சண்டை போட்டு கிடப்பாங்க, நம்ம குளிர் காயலான்னு பார்த்தா எல்லோரும் நம்மக்கிட்ட வசவுக்கு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சரவணன் சொல்கிறாங்க, தங்கமேல், நீ வந்து இவ்வளோ நேரம் பேசுனது சரி, நம்ம தனி கொடுத்தனம் போகணுன்னா நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை போகணும்னு சொன்னால் கூட சரி ரைட்டுங்களாம். நீ எப்படி ராஜியும் தனி கொடுத்தனம் போகும்ப, மீனாவையும் தனி கொடுத்தனம் போகும்ப, அந்த பிள்ளைகள் வந்து வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பம் போய்கிட்டுருக்கு. என் அக்கா தங்கச்சி எல்லாத்தையுமே அனுசரித்து போய்கிட்டு இருக்காங்க. நீ இப்படிலாம் பேச ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. உடனே அரசின்னு சொல்கிறாங்க, தங்கமேல், நீ உங்களை அண்ணின்னு வாயார நான் கூப்பிட்டேன். என்ன ராஜியும் மீனாக்காவையும் அக்காங்கிற அளவுக்கு தான் நான் வந்து பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அந்த அளவுக்கு நெருங்கி பழகுவாங்க. நீங்கள் வீட்டு வேலை ஓடி செஞ்சால் கூட யார்கிட்டையுமே நெருங்கி பேச மாட்டீங்க. ஆனால் அவங்க வந்து எல்லா வேலையும் சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு செய்யணும்னு நினைப்பாங்க. அதான் அண்ணி பாசம். ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சு சீன் போட்டதில்லை அண்ணி பாசம். பாருங்கள், குடும்பத்தை நீங்கள் பிரிக்கிறது மாதிரி ஆகுது பாருங்கள். எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க. எங்கள் அண்ணன்மார் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வருத்தம் இருந்தால் கூட ஆனால் வந்து யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் பழனி மாமா என்ன எப்படி போனாலும் அணைச்சி கொண்டு போவார். இப்படி தான் எங்கள் குடும்பம். எங்கள் அப்பா வந்து எல்லோரையும் ஏசத்தான் செய்வார், நீ தவிர, எனக்கே தெரியும். ஆனால் எங்கள் அப்பா ஏசுகிறாங்கன்னா 5 நிமிஷம் கழித்து அவங்கள தேடுவார். இதுதான் எங்கள் வீட்டோட நிலமை. இது வரைக்கும் சரவணன்னா ஏசினதே இல்லை எங்கள் அப்பா. ஒரே முறை ஏசியிருக்காரு. ஆனாலும் தப்பு சரவணன் மேலே இல்லை. ஆனால் என்றைக்கினாலும் சரவணன் வசதி தான் பேசுவாங்க. சரவணன் ஒய்ஃபு சூப்பரு,
சரவணன் சூப்பர் தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட எங்கள் அப்பாவே நீங்கள் இப்படி குறைச்சி பேசுகிறீங்க, இந்த வீட்டை குறைச்சி பேசுகிறீங்க, எங்கள் அண்ணன்மாரெலாம் தனி கொடுத்துன்னு போகணுன்னு சொல்கிறீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு கல்யாணம் கூட ஆகலை, நான் தான் அந்த வீட்டில் கடைக்குட்டி பொண்ணு. இவ்வளோ பேரும் சேர்ந்து இருந்து எனக்கு என் கல்யாணத்தை நடத்தணும், நான் என் புருஷனோட வந்து போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? நானும் உங்களை மாதிரி ஒரு குமரி பண்ணு தானே அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே பாண்டியன் நினைக்கிறாங்க, இந்த குடும்பத்தை பிரிச்சுருவாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உருகுறாரு. உடனே கோமதி ஏங்க அழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி இந்த பாண்டியன் மாதிரி பிள்ளைகள் வளர்க்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பில்டப்பாக பேசிகிட்டு இருப்பேன். போகிற போக்க பார்த்தா அந்த பாண்டியன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிடுவாங்க போலயே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளைகள் என் கிழிச்ச கோட்டை தாண்டாது, லவ் மேரேஜ் பண்ண மாட்டாங்க, நான் தான் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இனிமீறி பண்ணணும் கூட இப்படி ஏற்பட்ட மருமக்க மாதிரி கிடச்சிருக்க மாட்டாங்க, என் பெத்த பிள்ளைகள் மாதிரி தான். ஆனால் இந்த தங்கமயில் இப்படி பேசுறதுங்க ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா, நான் என்ன தப்பாக பேசிட்டேன், நீங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படி பண்ணிட்டுருக்காங்க. தங்கமயில், உன்னை நான் தலையில் தூக்கி வச்சு ஆடணுமா, அதுக்கு நீ சூப்பராக பண்ணிட்ட. என் மருமக தங்கமயில் மாதிரி கிடையாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசுவேன். ஆனால் நீனே இந்த குடும்பத்தை பிரிக்கன்னு நினைக்க, நல்ல பழக்கம் இல்லை. ஆனால் இன்னொரு வார்த்தை இந்த குடும்பத்தை பிரிக்கணும் வைக்கணும்னு சொல்லி நீனும் உன் புருஷன் நினச்சி அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொல்லலை, இதை அவள் தான் சொல்கிறேன். எனக்கு கை செலவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தை தான்ப்பா பேசினேன். மற்றபடி இந்த குடும்பத்தை விட்டு போகணுன்னு எனக்கு என்றைக்குமே நினச்சதில்லப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தங்கமயில், என் பையன் சரவணனுக்கும் அந்த எண்ணம் கிடையாது. அவனுக்கு இந்த எண்ணெய் விதைக்கிற வேலையை விட்டுரு, சரியா? நான் இத்தனை பொண்ணு நகை போடணும், அத்தனை பொண்ணு நகை போடணும் அப்பாட்ட நான் பேசினதில்லை. கூட்டு குடும்பமாக இருக்கணும், அதை எந்த வகையிலையும் சிதைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசினேன். அவங்க கேரண்டி கொடுத்ததுனால மட்டும்தான் ஒன்று என் பையனுக்கு கட்டி வச்சேன். நீ எம்ஏ இங்கிலீஷ் வச்சுருக்க அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. ஏன்னா என் பையனுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் கூட நான் கட்டி வச்சுக்க தான் செய்வேன். எனக்கு அதுவும் மருமக தான். படிப்பு நான் எதிர்பார்த்துலாம் என் பையனுக்கு கல்யாணம் முடிக்கலாமா, என் பையனும் படிச்சுட்டு தான் செய்தான். ஆனால் இப்படி ஒரு நிலையை இந்த வீட்டில் எடுக்காதம்மா, அது நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் ஒன்றுமே சொல்லாமல் ரூமில் போய் உட்காந்துடுறாங்க. சரவணா, அவன் முன்னாடி புத்திமதி சொல்லு, ஏன்னா வீட்டில் இருக்கிறது அவளுக்கு வேலை செய்து கஷ்டமாக தெரிஞ்சுன்னா எங்கேயாவது ஒரு 10 நாளைக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கையில் கொடுக்குறப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, இந்த 10,000 வச்சுக்கணும், எங்கேனாலும் போய்ட்டு வாங்க. ஆனால் இந்த வீட்டை பிரிக்கணும் வைக்கணும்னு சொல்லி நீனும் முன்னாடியே நினைக்காதாங்கடா, நல்லா இருப்பீங்கடா. நான் அனாதையாக இருந்து இந்த ஊருக்கு வந்தேன்டா. கோமதியோட அண்ணன்மார்கிட்ட அடிமை மாதிரி வேலை பார்த்தேன். ஒரு காலகட்டத்தில் உங்கள் அம்மா என்னை பிடிச்சிருக்கு, நீங்கள் எனக்கு வேணும்னு கேட்கும்போது ஒரு வழியே இல்லாமல் தான் கேட்டினேன். ஆனால் அவங்க வேலை பார்த்த நம்மளுக்கே துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரதே அவங்க கேட்கவே இல்லை. உங்கள் தங்கச்சிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க நான் வேணும்னு சொல்லி வரும்போது நான் என்ன செய்ய முடியும்? என்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒம்பாப்ப கூடாதுன்னு தான் வாழ்க்கை கொடுத்தேன். நீங்கள் என்ன தப்பாக நினைக்கிங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பதில் பேசுறது கூட அவங்க இப்போ கேட்குறது தயாராக இல்லை. காரணம், நான் அவங்களுக்கு வேலைக்காரன். ஒரு வேலைக்காரன் நம்ம தங்கச்சியை கட்டிட்டானே அப்படிங்கிற வகையில் தான் அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. அதுபோக இதே ஊரில் அவங்களுக்கு ஏற்றாப்புலேயே எதுக்கு இடத்த வாங்கி நான் வீடு கட்டினோம்னா, நான் அனாதையாக இருந்தாலும் உன் தங்கச்சி நான் கஷ்டப்பட விடலை. ஏன்னா நீங்களும் உறவுன்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க. அதுபோக நான் எப்படினாலும் காப்பாற்றினோம் அப்படிங்கிறது தான் இங்கேயே இருந்தேன். உறவு வேணும்னு சொல்லி தான் அவங்க ஏற்றாப்புல பிடிக்காட்டினாலும் நான் சண்டையை போட்டுக்கிட்டனாலும் சரி என் மச்சான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன். ஏன்னா நான் மச்சினனே பிரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியன்னா என் பிள்ளையிலையோ என் மருமகுமாரையோ பிரியன்னு என்னால் முடியுமாடா? என்னால் முடியாதுடா அப்படி இப்படிங்கிறாங்க. எப்போ அந்த மாதிரி நடக்காது, தங்கமயில் பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டி சொல்லி புத்திமதி சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. எல்லாம் சரவணன் ரொம்ப கோபமாக ரூமுக்கு போகிறாங்க. தங்கமயில் நீ என்ன நினச்சிட்ருக்க? குடும்பத்தை பிரிக்க தான் உங்கள் வீட்டிலேருந்து வந்தே போனேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறாங்க. 300 ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த 300 ரூபா நாளைக்கு செலவாயிரும், நாளைக்கு 5 காசு இருக்காது. நீங்கள் வேலைக்கு போகிறது கூட உங்கள் அம்மாட்ட தான் 50க்கும் 100க்கும் போய்கிட்டு இருப்பீங்க. இப்படி தான் இருக்கீங்க. நீங்களாம் எதுவுமே பேசிடாதீங்க. ஒரு ஆம்பளைன்னா கெத்தாக இருக்கணுங்க. எங்கள் அப்பா கையில் எப்போவுமே ஒரு 50,000 ரூபா கையில் சும்மா செலவுக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 50 காசு வைக்கிறது கூட உங்களால் முடியலை. இப்படி இருக்கிற அளவு நீங்கள் என்னங்க செஞ்சிட முடியும்? எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டியூப் லைட்டு தாங்க, எதுக்குமே ஆக மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. சரவணனுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுப்பாங்க. உடனே பாண்டியன் ஓடி வர, டேய் என்னடா அப்படிங்கிறாங்க. எங்கள் தங்கமயில் அழுதுட்டுருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, டேய் என்னடா பழக்கம் முடிச்ச பொம்பளை கை நீட்டலாமாடா, பொட்டை பிள்ளையெல்லாம் நம்மளுக்கு தெய்வம் மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ஏதோ ஒரு வருத்தத்தில் பண்ணிட்டான், நீ பேசுனது எனக்கும் கஷ்டத்தான் படுத்துது. அதுபோக வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. நீ பேசுனது கதிர் இருக்கும்போது பேசுனதுன்னா கண்டிப்பாக மைண்ட் கூட பார்த்துருக்க மாட்டான், ஏதாவது பேசியிருப்பான் அந்த கோவக்காரப்ப. ஏன்னா அவன் இல்லாதவன் நீ பேசிட்ட, இன்னும் இந்த வார்த்தையை பேசாதம்மா. உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உனக்கும் சரவணனுக்கு வேணால் நான் சிட்டியில் ஒரு வீடு எடுத்து தரேம்மா,
நீங்கள் கொடுத்துன்னு இருங்க, ஆனால் வந்து இருக்க மற்ற பிள்ளைகளையும் தண்ணி கொடுத்துன்னு போகணும், தயவுசெய்து சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லி கை எடுத்து கும்பிட்டு அழுதாரு. அழுத பார்த்தோன்னா சரவணன், ஏப்பா நீங்கள் ஏன்பா அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எல்லாம் முன்னால் தாண்டி அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளில வராரு. எனக்கு கோமதி சொல்கிறாங்க, ஏங்க இந்த பொண்ணு தான் வேணும் வேணும்னு சொல்லி கட்டி வச்சிங்க பாருங்கள், இந்த வீட்டை வந்து பிரிக்கணும் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. கோமதி, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என் பிள்ளைகள் ஒத்துமையாக இருக்கணும் கோமதி, நான் உயிரோடு இருக்க என் பிள்ளைகள் ஒத்துமையாக இருக்கணும்னு அழுதுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்துடுறாங்க. ஏன்பா நீங்கள் அழுறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, இந்த மாதிரி இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்காடா இந்த இந்த தங்கமயில் அப்படிங்கிறாங்க. கதிருக்கு பயங்கரமாக ஏறுது. நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் பாட்டு, நான் எவ்வளோ பேசியாச்சு சரியா, இன்னும் அந்த பிள்ளை சொல்லாது என்ன, நான் இருக்க வரைக்கும் நீங்கள் யாரும் பிரியக்கூடாது. அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, கோபம் எனக்கு முன் கோபம் இருக்க தான் செய்யுது. அதனால் அப்பா வந்து உங்களை ஏற இறங்க பேசியிருப்பேன் என்ன, இந்த பாண்டியன் மாதிரி பிள்ளைகளே வளர்க்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புல்டப்பில் தான் நான் வந்து உங்களை வளர்த்தேன். ஆனால் வந்து நீங்கள் அவங்க கல்யாணத்தை முடிச்சிட்டோம், உங்கள் பிள்ளைங்க கூட்டு அந்த பிள்ளைகள் ரொம்ப சூப்பர் பிள்ளைகளுவா, நான் அந்த பிள்ளைகள் நினச்சி நான் பெருமை தான் படுதேன். ஆனால் என்றைக்கும் சொல்கிறேன், இந்த பாண்டியன் இறக்குது வரைக்கும் நீங்கள் தனி கொடுத்தனமே இருக்கக்கூடாடா, ஒரே கூட்டு குடும்பமாக தான் இருக்கணும். இந்த பாண்டியன் உழைக்கிறது வந்து எனக்காக மட்டும் இல்லை, நீ 6000 கொண்டு தரும்போது அப்பா ரொம்ப சந்தோஷம்தான் பட்டிருக்கேன். ஆனால் வெளியே வந்து இந்த 6000 பெரிய பணமானு சொல்லியிருக்கேன். ஏன், உனக்கு வீம்பு வரணும், நீனும் ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறதுனால தான். என்றைக்கு இந்த கோமதியோட அண்ணன் மாதிரி என்ன ரொம்ப கேவலமாக மட்டமாக நினச்சாங்களோ பேசினாங்களோ, அன்னைக்கு தான் எனக்கு முன்னேறணும் ஒரு எண்ணம் தோணுச்சு. இந்த ஊரில் வந்து எனக்கு யாருமே சொந்தம் கிடையாது. குமரேச மாமான்னு கூப்பிடுவேன். அவர் தான் முதல்ல இந்த ஊருக்கு வரையில் வந்து எனக்கு ஒரு வாய் தண்ணி தந்தார். அவர் வீட்டு வாசலில் தான் இருந்தேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் தான் கோமதி அண்ணங்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டார். கோமதி விரும்பினால தான் கேட்டினேன். யாருக்குன்னா இந்த குடும்பத்துக்கு நான் பாவம் செய்யலை வைக்கலை. என்ன முன்கோபத்தில் பேசினேன் அப்படின்னா, நான் பட்ட வலியும் வேதனையும் அந்த மாதிரி. பள்ளிக்கூடம் பக்கம் போனதில்லை, ஒரு வயிச்சோறு நல்ல சோறு சாப்பிட்டதில்லை. என் பிள்ளைகள அப்படி வளர்க்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு என்னது கேட்காத வாங்கி போடணும், அதுபோக என் பிள்ளை நேர்மை தவறாமல் வளரணும் அப்படிங்கிறதுனால நான் கோவப்பட்டு அப்படி இப்படி பேசியிருப்பேன். இதுதான் உள்ளது, என் பிள்ளைகள அடுத்த பேர் முன்னாடி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் பக்குவப்படுத்தணும்பா அப்படி இப்படின்றாங்க. உடனே செந்தில் வந்துடுறேப்பா, நீங்கள் ஏன்பா இதெல்லாம் பேசிட்டீங்க கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ராஜு வராங்க. மாமா எங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, தகப்பனுக்கு தகப்பனாக இருந்திருக்கீங்க, நீங்கள் ஏன் கலங்குறீங்க வாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையில் அம்மா நீங்கள் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், அந்த தங்கமயில் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்துச்சு, இப்படி மாறிட்டு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாமா ஒழுங்க, அவங்க வந்ததுலேருந்தே இயல்பாக இல்லை, ஏதோ ஒரு வகையில் பண்ணாங்க, சமைக்கிறது வைக்கிறது ஓடுது ஆடுது மாதிரி இருந்துச்சு. நான் எத்தனை நாள் ஓடுன்னு பார்த்தேன், இவ்வளோ நாள் தான் ஓடி இருக்குது. எல்லாருக்கும் குணத்துக்கும் ஒரு எண்டு கார்டு உண்டுல மாமா, அதனால் அவங்களுக்கு எண்டு போட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, நீங்கள் நினைக்கிறத நாங்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். என்றைக்குமே நாங்கள் தண்ணி கொடுத்துன்னு போக மாட்டோம் மாமா. நீங்கள் உங்கள் பையனை நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க, அது உங்களுக்கு 100% உரிமை இருக்குது. என்ன பேசுங்க வைங்க, எங்களை கூட பேசிக்கோங்க, உங்கள் மருமக மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்லி கையெடுத்து கும்பிட்றாரு ராஜி. மீனா நீங்கள் கிடைக்க என் பையங்க மாதிரி கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கோமதி அழுகிறாங்க. ஏங்க நீங்கள் வந்து இவ்வளோத்துக்குள்ளே மாறுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வேணும்ல. தங்கமயில் வந்து நம்ம வந்து பிரிஞ்சிருந்தோம், நம்மளை சேர்த்து வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. என்னங்க பிரிஞ்சிருந்தோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் பில்டப்பாக நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே விலகி நின்றோம். இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒன்று தான், இந்த வீட்டில் நம்ம சேர்ந்து இருந்தால் தான் நம்மளுக்கு பலம் அப்படிங்கிறத அந்த பிள்ளை சொல்லாமல் சொல்லிட்டால. சரி ரைட்டு இருக்கட்டும், இனிமேல் வந்து நம்ம எல்லோரும் கரெக்டாக இருக்கணும். சரவணை உழைச்சிட்டு வர்றதை அவன்கிட்டே கொடுத்துரு கோமதி. இனிமேல் வந்து வீட்டினுடைய பொது வரவு செலவை நம்ம கடையிலேருந்தே பார்த்துக்கலாம். அவனும் கல்யாணம் முடிச்சா நாளைக்கு அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கு செலவு பண்ண ஏதாவது வேணும். அதே மாதிரி கதிர் உழைக்கிறதையும் அவன் கையிலே வச்சுக்கிட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, எனக்கு அப்படி நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன்பா, நான் பாண்டிய மகன், என்றைக்குமே வந்து சொன்ன வாக்கை நான் காப்பாற்றுவேன். நான் உழைச்ச கூலியை வீட்டில் கொடுத்துருவேன், வீட்டிலேருந்து வாங்கிக்கிறேன். என் பொண்டாட்டி காலேஜ் புதுக்கு நான் போகிறதுக்கெலாம் அதுக்கு நான் தனியாக கையில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. உடனே பழனி வராதே, என்ன எல்லோரும் ரொம்ப இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இப்போ தாண்டா மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு, தயவுசெய்து எதையும் கேட்காத, நான் பிறகு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, தங்கமயில் ஒரு காப்பி தான் அப்படிங்கிறாங்க. டேய் தயவுசெய்து தங்கமயில் கூட நான் போட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு காப்பி போட்டு ஒன்று கொடுக்காங்க. என்னக்கா வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. டேய் நீ சும்மா இருடா, பிரச்சனை இப்போ தான் முடிஞ்சிருக்கு, உங்கள் மச்சான் இப்போ தான் மலையிருக்காரு அப்படிங்கிறாங்க. மச்சான் இப்போ தான் மலையிருக்காரக்கா, நான் எதுவும் பேசலக்கா அப்படின்னு சொல்லிட்டு காப்பியும் குடிக்காரு. உடனே கதிரை பார்த்து இப்படி கண்ணை காமிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி மொட்டை மாடிக்கு போகிறாங்க. பின்னாடியே கதிரை கூப்பிட்றாங்க. செந்தில் சரவணன் மேலே போகிறாங்க. என்னடா என்ன தாண்டா அந்த வீட்டில் நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே
சரவணன் எதுவும் மனசு கஷ்டப்படாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, மாமா அந்த தங்கமயிலுக்கு ஓவர் திமிராயிட்டு மாமா அப்படிங்கிறாங்க. யார்? நம்ம தங்கமயிலுக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எல்லாரையும் தனி கொடுத்தனும் போகணும் அப்படி இப்படின்னு பேசிட்டா அப்பா மனசே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டாரு அப்படிங்கிறாங்க. எங்கே வச்சானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரொம்ப அழுதுட்டார், எனக்கே ஒன்றும் சொல்ல முடியல, யாரும் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் தனி கொடுத்துன்னு போயிறாங்கடான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. டேய் இப்படி மேடம் முன்னாடி பேசுவா, நீ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, 2 கொடுப்பு கொடுத்தேன், அவன் இன்னும் என் கூட இருந்தாலும் சரி தான் இல்லாட்டினாலும் சரி தான், ஆனால் நான் என் தம்பி மாதிரியோ என் அக்கா தங்கச்சியோ என் மாமனையோ நான் பிரிய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே செந்திலும் கதிரும் சரவணனை கட்டி பிடிச்சி அழுறாங்க. பழனி சொல்கிறாங்க, உங்களெல்லாம் என் மருமகுமார்னு சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்கள் அக்கா வந்து உங்களை வந்து நல்லா பெற்று வளர்த்துருக்கா, உண்மையிலே சூப்பர் தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் முறைக்கு வேணால் மாமனாக இருந்தாலும் எங்களுக்கு பழக்க வழக்கத்தில் நீங்களும் எங்கள் மூத்த அண்ணன் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் கட்டி பிடிக்காங்க. நான் உங்களுக்கெல்லாம் அண்ணனாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. டேய் அண்ணன் என்னன்னு சொல்கிறீங்களாடா, அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா சூப்பர் பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. சரிடா பையை கட்டி வைங்கடா, நீங்கள் சிரிக்கணும்னு சொல்லி தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மாமா நான் சிரிக்கணும்னு சொல்லலை, உண்மையில தான் சொன்னேன், சூப்பர் பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது, உங்களுக்கு பார்த்து கட்டிச்சிருவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பழனிகிட்ட சொல்கிறாங்க. பழனி ரொம்பவே வெக்கப்படுறாங்க. பழனி வெக்கப்படுறதை பார்த்தோன்னா சரவணன், பார்த்தியாடா மாமாவுக்கு வெக்கத்தை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. மாமாவும் என் தனிமரமாக இருக்கணும்னே, அவங்க வந்து கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செந்தில் பேசுகிறாங்க. இனி என்ன நடக்கும் பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.